ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சென்னா மசாலா கிரேவி தான் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்றத பாத்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் 2 பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளி, 1 பச்சை மிளகாய். மீதி மசாலா ஆட் பண்ணி செய்ய போறோம். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா குட்டி குட்டியா நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். அதே போல 2 தக்காளியும் குட்டி குட்டியா நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாவை நல்லா ஒரு கீரல் கீறிட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். மசாலா அரைச்சிடலாம். அந்த மசாலா அரைக்கிறதுக்கு மிக்சியில ஒரு அரை முடி தேங்காய் கூட எடுத்துக்கலாம். கூட 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பட்டை, 2 லவங்கம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண அப்புறமா இதை நம்ம மிக்சியில நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது போல இந்த மாதிரி அரைச்சி எடுத்த அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, இது ரெண்டையுமே எண்ணெய் காஞ்ச அப்புறமா போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை அந்த கடாயில ஆட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறின அப்புறமா அதுக்குள்ள தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளியும் இது போல கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம கட் பண்ணி கீறி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் அதுல போட்டுட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கணும். இது கூட தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலரி விட்டுக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா ஊற வச்சிருந்த சுண்டலை எடுத்து நம்ம இதுல போட்டுக்கணும். இந்த சென்னாவை எடுத்து இது மசாலாவோட சேர்த்து ஆட் பண்ணி இதையும் நல்லா கிளறி எடுத்துக்கணும். மசாலா ஃபுல்லா இதுல எல்லாத்துலயுமே படற மாதிரி ஃபுல்லா பரட்டி எடுத்துக்கணும். பண்ண அப்புறமா நம்ம மசாலா அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட மிக்ஸ் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். கொஞ்சமா, ரொம்ப தண்ணி ஊத்த வேணாம், கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது கொஞ்சம் கொதிச்ச அப்புறமா மேல கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடலாம். கார்னிஷ்காக மேல கொத்தமல்லியை கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டா அருமையா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.